திருச்சி கிழக்கில் இன்றைய தினம் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற போவது முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளப்படுவதா சொல்றாங்க. 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. கியூஆர் கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க நெறைய பேர கூப்ட்டு இவங்க நெனைக்கிற மாரி தொகுதிக்கே போய் கூட அவர நன்றி தெரிவிக்கலாம்ல. இப்ப அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்களும் தானே கொண்டு வராங்க. அதான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. நீங்க சோசியல் மீடியாவாலேயே அவங்க ஆட்சிய புடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. சோசியல் மீடியா அதுவும் ஒரு முக்கிய அது காரணம். ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமே காரணம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தோல்வி சோசியல் மீடியா பக்கம் அடைக்கலமாச்சு. இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்கல. ஆனா ஒரு புதிய அரசு 30 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னா, ஒன்று அவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை. அது ஒன்று. 2வது 5 ஆண்டுகளாக புகையோடி போயிருக்கக்கூடிய ஊழல். நேற்றைய தினம் கோயம்பேடு திருமங்கலம் அருகே ஒரு இளம் பெண் பார்ல நடந்த ஒரு பிரச்சனையின் தொடர்ச்சியா நடு ரோட்ல கார்ல ஏத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வருக, சிங்கப்பெண் துவக்க நிகழ்ச்சி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது காரணமின்றி அது ரத்து செய்யப்பட்டது. முதல் நிகழ்ச்சி. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வரக்கூடிய முதல் அரசு நிகழ்ச்சி. அது ரத்து செய்யப்படுதுன்னா, அதுக்கான காரணத்த சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ரத்து செய்யறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் ரத்து செஞ்சோன்றத சொல்லியிருக்கோம். இது நடுப்புற மத நல்லிணக்கம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு போட்டு ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை புதுக்கோட்டையில பப்ளிக் ஸ்கிரீனிங் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துல போடும்போது திடீர்னு காவல்துறையினர் நேற்று மே 31 அதை தடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு புதிய அரசு 20 நாள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, வரும் நாட்கள்ல இவங்க எப்படி செயல்பட போறாங்க என்பதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இது தெரியுது. இது ஆபத்தானது. ஒரு கட்சி துவங்கும் பட்சத்தில் அவருக்கான ஸ்பேஸ் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அண்ணாமலை as a politician நீங்க அவரை எப்படி மதிப்பீடு செய்றீங்க சார்? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். நேற்றைய தினம் கோயம்பேடு திருமங்கலம் அருகே ஒரு இளம் பெண் பார்ல நடந்த ஒரு பிரச்சனையின் தொடர்ச்சியா நடு ரோட்ல கார்ல ஏத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு விதிமீறல் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பார்ல 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது சமீபத்திலயும் பேசு பொருளானது. ஆனா அங்க விதிமீறல் நடந்ததால அந்த பாருக்கு சீல் வச்சிருக்காங்க. இது பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் இங்க பேசப்பட வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது. அந்த சமயத்துல அந்த வழியா வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததால பார்க்க முடிந்தது. ஒரு ரெட் கார்பெட் போட்டு 2 பக்கமும் பெரிய பேனர்ஸ் அரசே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வருக, சிங்கப்பெண் துவக்க நிகழ்ச்சி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது காரணமின்றி அது ரத்து செய்யப்பட்டது. இப்ப வரைக்கும் அத பத்தி என்ன காரணம்ங்கிறது சொல்லப்படவும் இல்ல. இதெல்லாம் எப்படி பார்க்கறது சார்? இந்த பார் இன்சிடென்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க வயசு என்ன? அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வாட் இஸ் தர் ஏஜ்? பிலோ 21ன்னு சொல்றாங்க. அதான் சீரியஸ் இஷ்யூ தான். இப்போ அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங் போயிட்டு இருக்குது. இது ஓவராலாக போலீஸால் மட்டும் இதை தடுக்க முடியாது. சொசைட்டல் ப்ராப்ளம் இது. வெரி அன்ஃபார்ச்சுனேட். குடிச்சிட்டு வண்டியை கண்டபடி ஓட்டுறதுன்றது பொதுவாகவே இருக்குது. அண்டர் ஏஜ் டிரைவிங் இஸ் எ சீரியஸ் இஷ்யூ தான். எனவே இது ரொம்ப சேட் திங். அரசை மட்டும் காவல்துறை மட்டும் குறை சொல்ல முடியாது. சமூகத்தோட பிரச்சனை தான் இது. ஒன்று, பாலியல் துன்புறுத்தல் இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிறது தான் இந்த கவர்மெண்ட்லேயும் நடக்குது. வேணும்னா கொஞ்சம் கூட இருக்கலாம். பட் மீடியா அதை ஸ்டாலின் பீரியடில் கொடுத்த முக்கியத்துவத்தோட மிக அதிகமாக இப்போ கொடுத்து பேசுது. புது கவர்மெண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. உடனே எல்லா பிரச்சனைக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. ஆகவே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்டில் இட்ஸ் அ ப்ராப்ளம். கவர்மெண்ட் இதில் கவனம் செலுத்தணுன்றதை நான் மறுக்கல, நியாயப்படுத்தலை. ஆனால் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது மீடியா இன்னமும் 90% மேலே மீடியா திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆட்சி மாறினாலும் திமுக கண்ட்ரோலில் தான் மீடியா இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு எதிரான செய்திகள் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து போடப்படுகின்றன. இது தப்புன்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் ஒரு புது அரசு வந்திருக்குன்னா அது 3 மந்த்ஸாவது செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது. எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா அப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 2, 3வது சிங்கப்பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தகவல் வரல. அதுக்கு பிறகு செங்கோட்டையன் மூத்த அமைச்சர் சொல்லியிருக்காரு,
அதில் புதிய அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம், விரைவில் தொடக்கப்படும்ன்ற அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மக்களுக்கு தேவையான தரவுகளை கொடுக்கறதால ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அது வந்து முதல் நிகழ்ச்சி, விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வரக்கூடிய முதல் அரசு நிகழ்ச்சி. அது ரத்து செய்யப்படுதுன்னா அதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரத்து செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் ரத்து செஞ்சோன்றதை சொல்லியிருக்கோம். ரத்து செஞ்சதுக்கான காரணத்தை சொல்லாமல் அவர்கள் போகும்பொழுது பலவிதமான யூகங்களுக்கு வழிவகுக்கப்படுகிறது. ஆகவே இந்த திட்டம் வரும் சில நாட்களில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரதாலேயே, சிங்கப்பெண் திட்டம் வரதாலேயே ஒன்றும் பெருசாக எதுவும் மாறிட போகுதுன்னு கிடையாது. லோக்கல் போலீஸ், ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஒழுங்காக இருந்தாங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம். ஆகவே இது ஒன்றும் பெரிய இந்த சிங்கப்பெண் திட்டத்தால் பெருசாக எதுவும் மாறிட போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு புதிய முயற்சி, அவ்வளோதான். அது ஏன் தள்ளி போச்சுன்னா அதுக்கு அரசாங்கம் காரணத்தை தெளிவுபடுத்தலை, முறையாக காரணத்தை சொல்லலை. 2 நாள் 3 நாள் பொறுத்து செங்கோட்டையன் அவை முன்னவர் வருவாய்த்துறை அமைச்சர் அதில் அதிகாரிகள் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றார். அப்போ எங்கேயோ நிர்வாகத்தில் கோளாறுகள், குறைபாடுகள் இருக்கின்றன. அதை அவர்கள் சரி செய்ய வேண்டும். திருச்சி கிழக்கில் இன்றைய தினம் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற போவது முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளப்படுறதா சொல்றாங்க. 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி, QR கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில இல்லாத காலத்திலையும் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் பொழுது அதை அதிகப்படியா குறை சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்க நிறைய பேரை கூப்பிட்டு இவங்க நினைக்கிற மாதிரி தொகுதிக்கே போய் கூட அவரை நன்றி தெரிவிக்கலாம்ல. இப்போ அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்களும் தானே கொண்டு வராங்க. அதான், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. க்ரௌடு வந்ததுன்னா மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோங்கிற ஒரு பயப்படலாம். புதுசாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. இனிமேல் அரசியல் என்பது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவில் தான் அரங்கேறும். முதலமைச்சர் விஜய் எங்கேயாவது கலந்துக்கிறாருன்னா அந்த இடம் ஒரு கோட்டையாக மாற்றப்படும், பாதுகாப்பு அரண் என்று அது அழைக்கப்படும். 5000 பேர் தான் கரெக்டாக. இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட 5000 பேர் இல்லாமல் 10,000 பேர் உள்ளே ஓடி வருவாங்க. இப்போ போலீஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு கல்லூரியில் நடக்குது, ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் அது நடக்குது. ஆகவே இது பலவிதமான கேள்விகளையும் எழுப்பும், பலவிதமான விமர்சனங்களையும் எழுப்பும். அது குறித்து அவருக்கு கவலை இல்லை என்பதும் நமக்கு நன்றாக தெரிகிறது. 5000 பேருன்றது அன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் போட்ட கட்டுப்பாடு. அது அப்படியே தான் விஜய் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுது. இது இவங்களுக்கும் வசதியாக இருக்குது. கூட்டம் பிடிச்சுன்னா சிக்கல், ஆட்சியை பிடிச்சாச்சு, இனிமேல் என்னத்துக்கு கூட்டம். அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆட்சியாளர்கள் அப்படி தான், ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறாது. ரெண்டாவது என்ன பேச போகிறாருன்னு தெரியல. இப்போ தான் காலைல 11 மணி ஆகுது, சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் போகிறாரு. அவர் என்ன பேச போகிறாரு, ஏது பேச போகிறாருன்னு தெரியல. பேசினது தான் முக்கியமே ஒழிய அவர் 5000 பேரோ 5 பேரோ. பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே அந்த கட்சி இன்னமும் தன்னை மாற்றிக்கல. லீஸ்ட் பாலிட்டிக்ஸ், பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் பவர். அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கிட்டத்தட்ட இல்லாத ஒரு அரசியல் கட்சி. ஒரு புதுவிதமான போக்கு தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது. இது நிச்சயமாக நல்லது கிடையாது. பட் அப்படி தான் ஓடும் இன்னுமே அரசியல் என்று தான் எனக்கு தெரிகிறது. சரி, இப்போ ஊடகம்னு பார்க்கும்பொழுது 90% திமுக கையில் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் கொடுத்தீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி குற்றச்சாட்டுகள் இப்போ அதிகப்படியாக எழுவது சோஷியல் மீடியாவில். மக்கள் நேரடியாக பேசுகிறாங்க. இப்போ இலவச பேருந்து பெண்களுக்கு அப்படின்ற திட்டமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் விஜய் அவர்களும் சொன்னார். திமுக ஆட்சியிலையும் அது இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பேருந்துகளே ரொம்ப குறைவாக இருக்குன்றதால தொடர்ந்து போராட்டம் நடக்குது. இப்போ நேற்றைய தினமும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பெரிய போராட்டம். முந்தைய தினம் நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் 6-7 மணி வரைக்கும் பேருந்து இல்லைன்றாங்க. இதே மாதிரி நாகை, தென்காசி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. மக்கள் நேரடியாக சோஷியல் மீடியாவில் முதல்வர் அவர்களேன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கனெக்ட் உருவானதுக்கு காரணம் டிவிக்கே ஏற்படுத்திய அந்த கேம்பெயின் முறை. ஸோ அதில் ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படியாக அவங்க விதைச்சதால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட மக்களுக்கு அந்த கோபம் வெளிப்படுது ஒரு ஆங்கிளா நம்ம பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். அரசில் குறைகள் இல்லைன்றது ஒன்றும் நான் சொல்லலை. இந்த அரசுக்கு நான் ஒன்றும் வக்காலத்து வாங்கலை. பட் புதியதாக ஒரு அரசு வந்திருக்குன்னா கொஞ்சமாவது நீங்கள் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். முதல்ல ஹனிமூன் பீரியடுன்றது 6 மாதம் வாங்க, பிறகு 3 மாதம் 90 நாள் நாங்கள் 90 வினாடி கூட கொடுக்க மாட்டேன்னு எதிர்கட்சிகள், குறிப்பாக திமுகவுடைய அடாவடித்தனம், தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்டு 3 நிமிஷத்துக்கு இல்லை 3 செகண்டுக்கு ஒரு தடவை வீடியோ போடுறது, ட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் அரசியல் கட்சிகள் பண்ணுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஒன்றும் நான் குறைச்ச மதிப்பில்லை. இங்கே இருக்க பிரச்சனையே என்னென்னா 5 ஆண்டுகள் புறையோடி போன பல விஷயங்களை சரி செய்கிறதுக்கு குறைந்தது சில வாரங்களாவது ஆகும். அதில் வர சிக்கல் இது.
இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவாலேயே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சோஷியல் அதுவும் மீடியா ஒரு முக்கிய அது காரணம். ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமே காரணம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தோல்வி சோஷியல் மீடியா பக்கம் அடைக்கலமாச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தன்னுடைய தர்மத்தை இழந்து ஆளும் கட்சியினர் வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக போய் விழுந்ததோட விளைவு அரசு விளம்பரங்களுக்காக தன்னையே விற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட்டுட்டு மக்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனாங்க. தொழில்நுட்பம் கொடுத்த வளர்ச்சி. இன்னைக்கு தான் 1ஆம் தேதி, போன 10ஆம் தேதி தான் பதவி ஏற்றார். 20 நாள் தான் ஆகுது. 20 நாளைக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வரீங்கன்னா, நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசில் முதல் ஒரு 2.5 ஆண்டுகள் அவர் அப்புறம் கவர்மெண்ட்டை கலைச்சு மறுபடியும் வந்தார். அந்த முதல் 3 மாதங்கள் இப்போ இருக்கிறத விட பெரிய பிரச்சனைகள் உருவாச்சு. இத்தனைக்கும் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. வந்த உடனே இப்போ 1 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பேருந்து வேலை நிறுத்தம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸஸையும் நிறுத்தி கருணாநிதி 48 எம்எல்ஏக்கள் திமுக கிட்ட இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ஒரு வார காலம் தமிழ்நாடு ஸ்தம்பித்தது. இதெல்லாம் திமுகவோட வழக்கமான நடைமுறைகள். திமுகவுடைய கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு அவர்கள் அதிகாரத்தில் இல்லைன்னா எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுப்பாங்கன்றது நன்றாக தெரியும். இந்த சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் பொங்கி எழுதாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பின்னணியிலும் திமுக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்கலை. ஆனால் ஒரு புதிய அரசு 30 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே இவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னா, ஒன்று அவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அது ஒன்று. 2வது 5 ஆண்டுகளாக புகையோடி போயிருக்கக்கூடிய ஊழல். எந்த ஒரு அரசு துறையையும் இன்னைக்கு திமுக நினைச்சா ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்கிறோம். இல்லை நாங்கள் முடியாது இப்படி தான் பேசுவோம்னா தாராளமாக செய்யுங்க. அதற்கான பலனை சம்மந்தப்பட்டவர்கள் அனுபவிப்பார்கள். வீதி கலை இலக்கிய களம்ன்ற அமைப்பு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்ட்டு ஒரு ஆவணப்படத்தை தயாரிச்சிருக்காங்க பிப்ரவரி மாதம். இது அறக்கழகம் தவம் அவர்களும் திரு தமிழ்தாசன் அவர்களும் இணைந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 4 ஃப்ரேம்ஸில் வெளியிடப்பட்டிருக்கு. ஊடகவியலாளர்கள் பலர் பாராட்டி இருக்காங்க. இதனோட ஒரு காப்பி யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்கு. ஆனால் இது நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் வெளியிடுறதுக்கு உண்டான திரையிடலுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது காவல்துறையினர் அதை பிளாக் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்கும்பொழுது உரிய காரணமும் அவங்களுக்கு சொல்லலை. இதை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒரு அறிக்கையும் விட்டிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும். ஒரு இண்டிபெண்டா ஒரு விஷயம், அதுவும் மத நல்லிணக்கத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீதிமன்ற உத்தரவுகள் கொடுக்கப்பட்ட பொழுதும் அங்கே தீபம் ஏற்றுவதை தமிழக அரசு தடுத்து விட்டது. 2 முறை நீதிபதி உத்தரவிட்டும் தமிழக அரசு தடுத்தது. அதன் பிறகு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரும் தீபம் ஏற்றுவதற்கு சாதகமாக தான் இருந்தது. அப்படியும் தமிழக அரசு அதை அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளும் போடப்பட்டன. உச்சநீதிமன்றத்திற்கு கிழக்கு போனது. அங்கேயும் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றும் பெரிய சாதகமாக பதில் இல்லை. இந்த தீபத்தில் தப்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு. வரக்கூடிய கார்த்திகை தீபத்தில் என்ன மாதிரியான இதை எப்படி தமிழக அரசு அணுக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தீபம் ஏற்ற வேண்டும் என்பது தான் நீதிமன்றத்தின் உத்தரவு. அந்த உத்தரவு தான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மீறியதற்காக கண்டெம்ட் ஆக்ஷன்ஸ், நீதிமன்ற அவமதிப்பையும் தமிழக அரசு எதிர்கொண்டு விட்டது. இப்போ சிக்கல் என்னன்னா இந்த போன வருஷம் தப்பிச்சிட்டாங்க, இந்த வருஷம் புது கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது நமக்கு தெரியல. இது நடுப்புற மத நல்லிணக்கம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு போட்டு ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ நேரம் டியூரேஷன், அதோட கண்டென்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதாக சொல்லப்படுகிறது. 4 ஃப்ரேம்ஸ் பிரிவியூ தேட்டரில் அதை போட்டிருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தாங்கன்றாங்க. இப்போ இந்த படம் ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்க படம். இது யூடியூப்லேயும் அவைலபிள் இந்த வீடியோஸ். இந்த படத்தை புதுக்கோட்டையில் பப்ளிக் ஸ்க்ரீனிங் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் போடும்போது திடீர்னு காவல்துறையினர் நேற்று மே 31 அதை தடுத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அவங்க சொல்லலை. மேலிடத்தூர் உத்தரவுன்றாங்க. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னா காவல்துறை தனியார் மண்டபங்களில் பூந்து கூட தடுக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அதை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் காரணத்தை அவங்க சொல்லணும். கம்ப்ளைனண்ட் யார் அல்லது ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் பிளாக்கிங் த ஸ்க்ரீனிங்னு சொல்லணும். அவங்க சொல்லலை. அதன் பிறகு அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து நிகழ்ச்சியை தமிழ்நாடு கலை அறிவியல் மன்றம், சிபிஎம் பேக்டு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு அதை மாற்ற பார்த்துருக்காங்க புதுக்கோட்டையில். அங்கேயும் காவல்துறை அதை திருட அனுமதி மறுத்திருக்குது. அஃப்கோர்ஸ் போலீஸ் ஒரு ப்ரைவேட் பிளேஸில் கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடாது, சென்சிட்டிவ் இஷ்யூவில் 4 பேர் கூடுற இடத்துலனா நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் ஆர்டர் வாங்க முடியுமே தவிர பெர்சே போலீஸ் பிளாக் பண்ணும்போது நீங்கள் அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் த ப்ரொசீஜர். கேள்வி என்னென்னா, எதுக்காக
யார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் காவல்துறை இந்த ஸ்க்ரீனிங்கை திரையிடல அனுமதி மறுக்குது. அப்படி கம்ப்ளைனண்ட் வந்து யாரோ கம்ப்ளைனண்ட் பண்ணுறாங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? அதை பற்றின எந்த தகவல்களுமே இல்லை. இப்போ தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் வந்து இதை திரையிட அவங்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து அரசு வந்து இதுக்கு பதில் சொல்லணுன்றாங்க. நியாயமான கோரிக்கை. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேற்கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தாண்டி எதுவும் பேச முடியும்னு எனக்கு தெரியல. எதை இது வந்து சம்டைம்ஸ் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன், லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த முடிவு எடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அது மாநில காவல்துறை தலைமையகத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அதில் தலையிட்டு இல்லை ஸ்க்ரீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ இது அந்த மட்டத்தில் தான் இதை முடிவு பேசணும். டைரெக்டாக வந்து முதலமைச்சரை இதுக்கு பதில் சொல்லணுன்றலாம் எதிர்பார்ப்பது அபத்தமானது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்றது. இது வந்து கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும்னா இந்த சம்பந்தப்பட்டவர்கள் முதல்ல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை அணுகணும். நீங்கள் டைரெக்டாக போய் டிஜிபிகிட்ட நிற்க முடியாது, சீஃப் மினிஸ்டர்கிட்ட நிற்க முடியாது. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்க்ரீன் கூடாதுன்னு தடுக்க முடியாது. அதுவும் ஒரு புதிய அரசு வந்து 20 நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா வரும் நாட்களில் இவங்க எப்படி செயல்பட போகிறாங்க என்பதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இது தெரியுது. இது ஆபத்தானது. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ப்ரொவைடட் நியூ எவிடன்சஸ் வந்ததுனா வேணால் நம்முடைய நிலைப்பாடு மாறலாம், என்னுடைய நிலைப்பாடு மாறலாம். பட் இப்பொழுதைக்கு நான் பார்ப்பது இது கண்டிப்பாக வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். புதிய அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இது ஏதோ சில தனிப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் நிலைப்பாடா அல்லது மாநில அரசே இப்போ ஒரு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் மத நல்லிணக்கம் சம்மந்தமாக நீங்கள் ஒரு படத்தை திரையிட முடியாது. இந்த மாதிரி மத நல்லிணக்கம்ன்ற வார்த்தையை பிடிக்காதவர்கள் வலதுசாரிகள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இத்தகைய டாக்குமெண்ட்ரிஸ்க்கு தடை விதிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அதை தாண்டி பெரிய அளவில் இதுக்கு பின்னால் கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கா என்று இந்த கட்டத்தில் ஆராய்வது பொருத்தமற்றது என்று நான் பார்க்கிறேன். சரி, இப்போ அனுமதி கொடுக்கலன்னா எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியுமா சார்? கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்கலாம், கொடுக்க மாட்டாங்க. சம்திங் ஹேப்பன். அதாவது வந்து ஓரல் ஆர்டர்ல இதை பிளாக் பண்றாங்க. இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே சொல்லி பிளாக் பண்றாங்களா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸரே பிளாக் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க ஆஃபீஸர் வந்து ப்ரோ ஹிந்துத்துவாவாக இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா பாடிஸ் பிஜேபி அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் லோக்கல் லெவல் ஆஃபீஸரே அதை பிளாக் பண்ணுவார். அதை மேலே எடுத்து கொண்டு போகும்போது அவங்க அங்கேருந்து உத்தரவுகள் தாக்கிது வந்தோன்னா இங்கே அனுமதி கொடுக்கப்படும். அப்படி இருக்குது. ஏன்னா சிஸ்டம் வந்து இதுவாக கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு மோனோலித்திக்னுவாங்க, ஒரே மாதிரி கிடையாது, அங்கங்கே மாறும் அது வந்து. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்பொழுது முதல்ல நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே அதை பார்க்கணும். ஏங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அந்த பிரச்சனைக்கு காரணமே ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயே அங்கே லோக்கலில் இருந்த ஒரு அதிகாரிங்க. அவருடைய தவறால் தான் வந்து அங்கே வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்ற பிரச்சனையாக வருது. 100 வருஷமாக இருக்க பிரச்சனை பழக்கத்தை ஒரு ஆள் வந்து ஒரு தனிப்பட்ட அதிகாரி ஹிந்துத்துவ மனநிலை கொண்டவர் அவர் மாத்துறாரு. அப்போ யாருமே அதை பெருசாக பேசலை. ஸ்டாலின் கவர்மெண்ட் இருந்ததுன்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அதை பெருசாக பேசலை. அதன் பிறகு தான் அது வெடித்து வரும்போது இவங்கெல்லாம் தலைகீழ புரட்டிக்கிறாங்க. ஆகவே எல்லாத்துக்கும் நீங்கள் மேலே இருக்கவங்களை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே இதுக்கான தீர்வு காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வரணும். அங்கேயும் இல்லைன்னா தான் நீங்கள் போட்டுட்டு போகணும். இப்பயே போய் எல்லா விதமான கான்ஸ்பிரசி தியரிஸையும் பேசுறது என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது. சார், அண்ணாமலை அவர்கள் கட்சி துவங்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரத்துல அநேகமா வந்து அறிவிப்பு வந்துடும். ஒண்ணு கட்சி துவங்குவாரு, இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு கட்சி துவங்கும் பட்சத்தில் அவருக்கான ஸ்பேஸ் வந்து இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அண்ணாமலை as a politician நீங்க அவரை எப்படி மதிப்பீடு செய்றீங்க சார்? மதிப்பீடுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய கேள்வி, ரொம்ப பெரிய தப்பான கேள்வி. அவர் ஜூன் 4 அவருக்கு பிறந்த நாள். அன்றைக்கி ஏதோ கட்சி தொடங்குவாருன்றாங்க. இதுக்கு நடுப்புற இப்போ வந்த செய்தி 5 நிமிடங்களுக்கு முன்பு அவர் பிஜேபி தலைவர் நிதிஷ் நபீன் அவர்களை நாளை சந்திக்கிறார் என்கிறார்கள். அவர் அமைச்சராவாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் 3 ஆண்டுகள் பிஜேபியில் இருந்தப்போ தமிழ்நாடு பிஜேபின்ற கட்சியை மக்கள் மத்தியில் ஓரளவு அறிமுகப்படுத்தினார், அவ்வளோதான். அவருடைய அரசியல் ஆபத்தான அரசியல், அவலமான அரசியல். அது பிஜேபி தலைவராக பொறுப்பேற்ற உடனே முதல்ல அவர் கிளப்பின பிரச்சனை மைக்கேல்பட்டி பள்ளியில் அந்த பள்ளி மாணவி மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டது. கடைசியில் பார்த்தா அது மதமாற்றமும் கிடையாது, அது ஒரு நேச்சுரல் டெத். அந்த குழந்தை வந்து படிக்க முடியாத காரணங்களால் இறந்து போனது என்பதுதான் உண்மை. இதை சிபிஐயே வலியுறுத்தி சொல்லிடுச்சு. மற்றவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க. மதமாற்றம் என்பது அங்கே நடந்ததுன்னு 160 ஆண்டுகால பள்ளி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினோம். 8 தலைமுறைகள் வந்து அந்த பள்ளியில் 150 160 ஆண்டுகளாக பயின்ற பெண்கள்
பல உயர்ந்த இடங்களுக்கு போனாங்க, இல்லத்தரசிகளாக இருந்தாங்க. அந்த பகுதியில் பெண் கல்வியில் மிகப்பெரிய பங்காற்றிய அந்த பள்ளி மீது, வெள்ளக்காரங்காலத்தில் அந்த அந்த பள்ளி மீது இத்தகைய குற்றச்சாட்டை யாருமே சுமத்துனது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த குற்றச்சாட்டை வந்து இவர் வலியுறுத்திய காலகட்டத்தில், அந்த நேரத்தில் இவர்கள் கட்சியுடைய பிஜேபியுடைய அந்த பகுதியை சேர்ந்த மைனாரிட்டி பிரிவு தலைவர் அதை மறுத்தார். தேசிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அப்படி எதுவும் நடக்கல. ஆனாலும் தன்னுடைய அடாவடியான அரசியலை முன்னெடுத்தார் அந்த மைக்கேல்பட்டி பள்ளி விவகாரத்தை வைத்து. கடைசியில் என்னாச்சு? அது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. மோடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ 4 ஆண்டுகள் கழித்து அங்கு மதமாற்றம் நடைபெறவில்லை என்று சர்டிஃபிகேட் கொடுத்தது. அப்போ அந்த மோசடியான அரசியல் நடத்த அண்ணாமலை நியாயப்படி பார்த்தார், மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். கேட்டார் அவரு. இப்போ இதுதான் அவருடைய வரலாறு. ஆகவே அண்ணாமலை புதுசாக கட்சி தொடங்குறாரு என்பதெல்லாம் வந்து பலவிதமான நாடகங்களை பிஜேபி இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு நாடகம் இது. அவர்கள் எத்தனிக்கிறார்கள். பிஜேபி தமிழ்நாட்டில் வேறு ரூபத்தில் கால் பதிக்க எத்தனிக்கிறார்கள். 4 உறுப்பினர் இருந்தது, 1 உறுப்பினராக மாறிப்போச்சு எடப்பாடி புண்ணியத்தில். அண்ணாமலை புதுசாக கட்சி தொடங்குவாரே ஆனால், அவர் தொடங்குவாரான்னு எனக்கு தெரியாது. தொடங்குவாரே ஆனால் மோடியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தான் அது நடக்கும். அவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். கர்நாடகாவை சேர்ந்த பிஎல் சந்தோஷ் என்ற ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தான் அவருடைய குருநாதர். ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்பொழுதே அவர் ஆர்எஸ்எஸ் பக்கம் சென்று விட்டார். அவர் இங்கே கட்சி தொடங்குறாருன்னா அது மோடியுடைய ஆசீர்வாதத்துடன் தான் இருக்கும். விஜயுடைய வருகைக்கு பிறகு தமிழக அரசியல் தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆகவே இளைஞராக கருதப்படக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற முகத்தை வைத்து வேறு ரூபத்தில் பாஜகவை வளர்க்க பிஜேபி திட்டமிடலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதியூரப்பாவை வச்சு அப்படி தான் பிஜேபி ஒரு நாடகம் ஆடிச்சு கர்நாடகாவில். 2 வருஷம் தனி கட்சி நடத்திட்டு அப்புறம் மறுபடியும் பிஜேபியில் வந்து சேர்ந்தார். அத்தகைய நாடகங்களில் ஒன்றாகத்தான் அண்ணாமலை ஒருவேளை கட்சி ஆரம்பித்தால் இருக்க முடியும். வேறு மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் சரியான உதாரணமாக நான் மைக்கேல்பட்டி விவகாரத்தை இங்கு குறிப்பிட்டேன். அவர் மத்திய மந்திரி ஆவாரா ஆக மாட்டாரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு தோல்வி அடைந்த அரசியல்வாதி. இஸ் அ ஃபெயில்டு பாலிட்டிஷியன் ஆஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன். சார், சென்னையில் ஆளுநர் மாளிகையில் வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் திருநாள் விழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் ஆளுநர் கலந்திருக்காரு. திருவள்ளுவருக்கு திரும்பவும் காவி உடை அணிவித்த நிகழ்வு வந்து ஒரு சர்ச்சையா கிளம்பி இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது பழைய கதை, புதுசாக ஒன்றும் இல்லை. ஆர்.என். ரவி இருக்கும்போதே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திருவள்ளுவருக்கு காவி போடுறாங்க, மற்றவர்கள் வெள்ளை ஆடை உடுத்துகிறார்கள். ஆளுநருடைய விஷமத்தனமான விளையாட்டுகளில் பிஜேபியோட விஷமத்தனமான விளையாட்டுகள் இதுவும் ஒன்று. மதங்களை, ஜாதிகளை, இனங்களை கடந்தவர் தான் வள்ளுவர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு காவி ஆடைன்றது வந்து அப்பட்டமாக அதை வந்து இந்துத்துவ மயமாக்குவது. அந்த முயற்சி ஆர்.என். ரவி கவர்னராக இருக்கும்போதே ஆரம்பிக்கப்பட்டது. அப்பப்போ அது வரும், அப்பப்போ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த விஷமத்தனமான விளையாட்டை தான் இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநர் ஆர்லேக்கரும் செய்திருக்கிறார். அது அவர் வந்து ஹிந்து மதம் என்கின்ற அந்த ஒரு குறியீட்டுக்குள் அடைக்கக்கூடிய வேலையைத்தான் ஆளுநர் மாளிகை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் தடுக்க முடியாது. சட்டப்படிலாம் இதை ஒன்றும் தடுக்க முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க காவி போட்டுக்கிறாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேணால் வெள்ளை ஆடை போட்டுக்கோங்க. திருவள்ளுவர் எந்த ஆடை போட்டாலும் அது முக்கியமல்ல. திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்பதை படிப்பதும் பயில்வதும் அதன்படி நடப்பதும் தான் முக்கியம். வெள்ளை ஆடை போட்டுக்கிட்டு, விபூதி வைக்காமல் வெள்ளை ஆடை போட்டுக்கிட்டு, திருவள்ளுவர் சொல்கிறதுக்கு எதிராக எல்லா அரசியலும் பண்ணிவிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு தேர்தலில் தோற்று போய் இன்றைக்கி எதிர் முகாமோடையே சேரலாமா என்றெல்லாம் சிலர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். பரம்பரை எதிரியோடு சேர்றதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வள்ளுவருக்கு காவி ஆடை போட்டானா வெள்ளை ஆடை போட்டாங்க. இப்போ ஐயுஎம்எல்லையும் அதை பற்றி வேலிடேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நாளைக்கு பிஜேபியோட கூட திமுக போகுன்றதுக்கான எல்லா விதமான வதந்திகளும் எல்லா விதமான தரவுகளும். இப்போ பிஜேபி திமுக தனித்து விடப்பட்ட நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்குல்ல சார்? போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. கடந்த 4 வருஷமா 25 வருஷமால 4 வருஷம் பிஜேபியோட கூட இருந்தவங்க தான். அதனால் வள்ளுவன் வாக்கின்படி நடப்பதுதான் முக்கியமே வழியாக வள்ளுவருக்கு காவி உடையா வெள்ளை உடையான்றது முக்கியமே கிடையாது. இது பிஜேபியோட விஷமத்தனமான ஆர்எஸ்எஸ் உடைய விஷமத்தனமான விளையாட்டு. எந்த ஒரு கடவுளை பற்றியும் தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் எல்லா மதங்களுக்குமான ஒரு இலக்கியம் தான் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நம்பாரு. தமிழ்நாட்டுக்கு தந்து இந்தியாவுக்கு தந்துன்னு இல்லை, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து. ஆகவே உலக பொதுமுறை அது. அதை ஒரு ஹிந்துத்துவா இலக்கியமாக மாற்றக்கூடிய முயற்சியை தான் அவங்க செய்கிறாங்க. இது 5 வருஷமாக நடக்குது. இதையே தமிழ்நாட்டில் புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. இதை கடந்து போகணும். இதை வச்சு அரசியல் கட்சிகள் ஸ்டேட்மெண்ட் விடுறதும், தாங்கள் தான் உண்மையான
தமிழர்கள் என்று காட்டிக்கொள்வதும் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அதை கடந்து இன்னைக்கு போயிடுச்சு உலகம். அதன்படி வாழ்வது, வள்ளுவன் வாக்கின்படி வாழ்வது தான் முக்கியமே ஒழிய வள்ளுவனுக்கு எந்த ஆடை போட்டாலும் அது முக்கியம் கிடையாது. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த ஆடை விஷயத்தில். அதை நம்மளால் தடுக்கவும் முடியாது. உனக்கு வேணா நீ காவி போட்டுக்க, அவனுக்கு வேணா வெள்ளை உடை போட்டுக்கிட்டோம். ஆனால் வள்ளுவன் படம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மாநில அரசோட ஜீவோ இருக்குது. அதன்படி நம்ம வந்து அதை தான் ஃபாலோ பண்ணணும். கவர்னர் ஆஃபீஸில் அவர் வைக்கிறாருன்னா நம்ம தடுக்க முடியாது அது. பட் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து என்ன தமிழக அரசு நிர்ணயித்திருக்கிறதோ அந்த படங்களை தான் வைக்க முடியும். இது விஷமத்தனமான விளையாட்டு. இது குறித்து பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. தமிழர்கள் இதை கடந்து போக வேண்டும். கடந்து போகணும் சார். ஆனா தமிழக அரசு இது சம்பந்தமா எதுவும் சொன்ன மாதிரி தெரியலே. சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அருண்ராஜ் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தரையும் கவர்மெண்ட் பண்ணும்போது சாஸ்திரத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, கொடுத்துட்டாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்துட்டார். அதனால் இதுக்கு இன்னும் நீங்கள் இன்னும் கவர்னர் ஒன்றும் பண்ணிட முடியாது. கவர்னர் என்ன கைது பண்ணுவீங்களா, இல்லை வழக்கு போடுவீங்களா? அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. ஆகவே இதை தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள், தமிழக அரசு கடந்து போக வேண்டும். அவங்க விஷமத்தனமான விளையாட்டை அவங்க பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். மற்றவர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்கனாலே போதும். ஆகவே இதை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப 5 வருஷமா அந்த விளையாட்டு ஓடிட்டு இருக்குது. ஆகவே இந்த சூழல்லேருந்து வெளியில் வரணும், அவ்வளோதான். சரி, நன்றி சார், வணக்கம். நன்றி.